Hello guys, this is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் டிசி வோல்ட்டை ஒர்க் ஆகிற மாதிரி சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 கான்செப்டில் இருக்கும். சப்போஸ் வந்து பேஸ் ரிசல்ட் வந்து சிங்க் ஆகலை, அவங்களோட கார் ஆம்பிளிஃபையர் வந்து சோனி ஆம்பிளிஃபையர் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாருதி ஈக்கோக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக சோனி சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ஆடியோ அவுட் எடுத்து தான் இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக் சைடில் இன்புட் சர்க்யூட் எல்லாமே வந்துடும். சப்போஸ் வந்து பேஸ் ரிசல்ட் வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அப்படியே ஃப்யூச்சரில் வந்து அந்த சோனி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆம்பிளிஃபையரவே 2.1 கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம சப்வூஃபருக்குன்னு எந்த விதமான ஸ்பெசிஃபை ஃப்ரண்ட் பேனல் யூஸ் பண்ணல. ஸோ ஒரு 2.1 சேனல் பேனலில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு, கண்ட்ரோலுக்குரிய லைட்டோட ஆன் ஆஃப் சுவிட்சு வந்துடும். இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல், உங்களுக்கு ஓவரால் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. இந்த சப்வூஃபரோட கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. வேரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் ரிசல்ட் வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதோட வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வந்து நம்ம எனேபிளாக பண்ணி வெளியே இந்த கண்ட்ரோல்குள்ளே கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஓவரால் வால்யூம் கண்ட்ரோலு, இது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஎஸ்பி சாக்கெட் இருக்காது, டம்மியாக தான் இருக்கும். ஃபுல் நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷு, இந்த சைடு பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ஒரு 2.1 சேனல் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த 2.1 பேனலை வச்சு அப்படியே சப்வூஃபர் ஆம்பிளிஃபையரை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு 1313 கார் கேபின் சைஸ் தான். ஸோ பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் கார் கேபின், அதாவது ஆம்னி வேன், டாடா ஏஸு, அசோக் லேலண்டு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக உள்ள ஃபிட் ஆகும். ஸோ வந்து இதோட சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1313 சைஸ்னு சொல்லுவாங்க, அதாவது 13x13. ஸோ ஆம்பிளிஃபையரோட டெப்த்து பாருங்கள். ஓவரால் வியூவாக காமிக்கிறேன். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ, ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கோ சாக்கெட்டில் வந்து சாக்கெட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு உண்டான பவர் சப்ளை சாக்கெட்டு. இதே மாதிரி இன்னொரு மேல் பின் உங்களுக்கு அவுட்டில் வரும். ஸோ 12 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட அவுட்டு, சப்வூஃபரோட ஸ்பீக்கர் அவுட் கண்ட்ரோலு. இதுவுமே வைக்கோ சாக்கெட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது. சாக்கெட் டு சாக்கெட் டைப்பில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட சிக்னல் இன்புட்டு. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ப்ரீ ஆம்ப், அதாவது அந்த பவர் ஆம்ப்பு பைனீரில் ஆறு வேறு எந்த செட் இருந்தாலும் அதோட ஆடியோ அவுட்டு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக பேக் சைடில். ஸோ அதோட ஆடியோ அவுட் எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ சிங்கிள் ஆர்சி இருந்தாலும் போதுமானது. ஏதோ ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் ஏதோ ஒரு சேனல் உங்களுக்கு இன்புட்டு போனாவே வந்து நம்மளோட சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் வந்து ரன் ஆகும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். டாப் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்போம். ஒரு 1313 காம்போவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒயரிங் முடிஞ்ச வரைக்கும் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயரிங் அக்லீனஸ் இருக்காது. ஸோ பக்காவாக ஃபினிஷிங்காக பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2 ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அந்த கிளாம்பை ஃபிட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க மெஷர்மெண்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஸ்க்ரூ பண்ணி கிளாம்பு மாட்டிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள், இவ்வளோ தான் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ என்னென்னா வந்து இந்த 12 வோல்ட் இன்புட் சாக்கெட் வந்து நேராக வந்து இந்த இன்வெர்ட்டரில் போகுது. ஸோ இன்வெர்ட்டரில் இன்புட் சிக்னல் ஆகுது. இந்த இடத்துல ஒரு சுவிட்சிங் லைன் இருக்கும், நான் அதை வந்து பைபாஸ் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா எந்த விதமான சுவிட்சே இல்லை இதுக்கு. நம்ம வந்து அப்படி சுவிட்ச் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளோட டேஷ்போர்டில் எக்ஸ்ட்ரா சுவிட்ச், டாகிள் சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச் அந்த மாதிரி ஏதாவது சுவிட்ச் வச்சு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைரக்ட் 12 வோல்டேஜ் வருது. ஸோ அந்த டைரக்ட் 12 வோல்டேஜ் இன்வெர்ட்டரில் இன்புட்டை போய் உங்களுக்கு இன்வெர்ட்டர்லேருந்து டூயல் சப்ளை 32032 வோல்ட். அதாவது நம்ம என்ன இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா 12 வோல்ட் இன்புட் கொடுத்தா உங்களுக்கு ஸ்டெப் அப் பண்ணி 32032 வோல்ட் இன்வெர்ட்டர் டிசி சப்ளை கிடைக்கிற மாதிரி நம்ம இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் ப்ளஸ் பிஸ்மி காம்போ 2 பேரும் சேர்த்து போட்ட சர்க்யூட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா NF75ங்கிற டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. மேக்ஸிமம் ஜிஆர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ஜிஆர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பேஸர் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு கம்மி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்பேஸருமே அடியில் வந்து பாட்டமில் நிற்க வச்சு ஈஸியாக
ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் எந்த விதமான டிஃபருமே ஆகலை. பக்காவாக வந்து 1313க்குள்ளேயே முடிஞ்சிருது இன்வெர்ட்ரு. அந்த ஜிஆர் இன்வெர்ட்ரு மற்ற மேக்ஸிமம் இன்வெர்ட்டர்லாம் போடுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பேஸரை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இதில் இல்லை. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக போயிடுது. ஸோ வந்து 12 to 32 வோல்ட் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் வந்து 2-in-1 சப்பு ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேஎம்எஸோட 2-in-1 சப்பு ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டூயல் அவுட் இருக்கும். நம்ம வந்து ஒரு அவுட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட அப்படியே அவுட்டாக எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த கண்ட்ரோல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரீக்வன்சி வெரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட பேரல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப் சீரிஸ் IRF 250 கொண்ட டிரான்சிஸ்டர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 inch 98 ohms சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பக்காவாக இருக்கும். தாராளமாக வந்து சப்வூஃபர் லோட் பண்ணும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பஞ்சுமே நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா பேஸ் டியூப்பில் ஃபிட் பண்ணி நம்ம கடைக்கு கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போகிறான்னு இருக்காங்க. ஸோ பேஸ் டியூப் வாங்கிட்டாங்க. பேஸ் டியூபே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஐட்டமாக வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சோனி JBL மாடல் பேஸ் டியூப் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாடல் பேஸ் டியூப் தான் வாங்கியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம்பிங் மெட்டீரியல் உள்ள இன்சைடு எல்லாமே வந்துடும். ஸோ அந்த டைப்பில் தான் கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 to 32 வோல்ட் ஸ்டெப் அப் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். ஒரு 2-in-1 சப்பு ப்ரீ. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4TR மோனோ IRF 250 சீரிஸில் கொண்ட பேரல் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள ஒயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டுக்கு ஸ்ட்ரிப் லைட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ கலரு. இந்த கண்ட்ரோல்ஸோட லைட்டிங்காக இந்த ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட இன்புட் சோலில் பார்த்தீங்கன்னா சுவிட்சிலேருந்து அவுட்டாக போய் உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டுக்கு அவுட்டாக போகுது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஒர்க்கு பாருங்கள். ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் நான் நீட்டாக பண்ணியிருக்கேன். இதை விட நீட்டாக பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் இந்த இடத்துலலாம் ஸ்லீவ் போட்டிருந்தா இன்னுமே நீட்டாக இருக்கும். சரி ஓகே, ஒன்றும் பெருசாக தெரியலிங்க. இந்த பிளாக் கலர் சேஸுக்கு இந்த பிளாக் கலர் ஒயருக்கும் பெருசாக அட்ராக்டாக தெரியல. மேக்ஸிமம் இப்படி இருந்து தூரமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒயரிங் வந்து கஜன்னு இல்லை, நீட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 12 வோல்ட் DC ஆம்பிளிஃபையர் 2.1 சேனலாக இருந்தாலும் சரி, 4.1 சேனலாக இருந்தாலும் சரி, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னல் எனக்கு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் மட்டும் வேணும். ஆல்ரெடி எங்கிட்ட காரில் பார்த்தீங்கன்னா கார் கூடயே வந்து டிஃபால்ட் சிஸ்டம் இருக்குது, பேஸ் மட்டும் ரிசல்ட் பத்தல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கி தாராளமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்பிளிஃபையருக்குமே இந்த சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் மேட்ச் ஆயிரும். ஒரு சில காம்ப்ளிகேஷனில் மட்டும்தான் வந்து மேட்ச் ஆகாமல் போயிடும். என்ன நீங்கள் வந்து ஓவர் வால்யூம் வச்சா உங்களுக்கு வந்து பேஸே பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து மேட்ச் ஆகும். நான் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா காரில் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டா பேஜில் வந்து ரீல்ஸாக போடுறேன், பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் 12 வோல்ட் டிசியாக இருந்தாலும் சரி, 220 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பவர் ஆம்பிளிஃபையருக்கும் ஏவிஆருக்குமே சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காருக்கு உண்டான சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் 10 inch டபுள் மேக்னெட்டு, 12 inch டபுள் மேக்னெட்டு தாராளமாக சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலே ஷோ ஆகிட்ருக்கும். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.